ஓம் சூர்யாய சோமாய மங்களாய உதயாயிசா குரு சுக்கர சனியாயிசா ராகவே கேதவே நமோ நமஸ்வாஹாம். நண்பர்களே, இன்று விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி. இன்றைய ஆங்கில தேதி 26/4/2025 சனிக்கிழமை. இன்று பாக்கிய பஞ்சாங்கப்படி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார். அதாவது இன்றைய பெயர்ச்சியினுடைய சுமார் 25 நாழிகை 29 வினாடிகை அளவில் இன்று இந்த கிரகங்கள் ராகு கேது பகவான் இருவரும் பெயர்ச்சி ஆகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி, திருக்கணித பஞ்சாங்கப்படி வைகாசி மாதம் 4ஆம் தேதி இரவுதான் பயிற்சியாகதாக அறிவித்துள்ளார்கள். இந்த பெயர்ச்சியானது வாக்கிய பஞ்சாங்கப்படி. இந்த ராகு கேது பயிற்சியினால் யாராருக்கு என்ன பலன்? இதுவரையிலும் மேச ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு செல்வதால் அவர்களுக்கு ராகு பகவானால் நல்ல முன்னேற்றம் பலன் கிடைக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு அதே ராகு பகவானால் பெரிய அளவுக்கான பலன் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். தொழிலில் மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும், இல்லையே சிறு சிறு தடைகள் வரும். இருந்தாலும் சனீஸ்வர பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி மீன ராசியில் இருப்பதால் தடைகளை நிவர்த்தி செய்யும். இருந்தாலும் ராகு பிரீத்தி செய்வது, ராகு பகவான் இருக்கும் இடத்தில் சென்று அவரை வழிபடுவது மிகவும் சிறப்பானது. மிதுன ராசி நண்பர்களுக்கு ராகு பகவான் 9ஆம் இடத்தில் பெயர்ச்சியாகி அமர்வதால் அவர்களுக்கு அந்த இடம் சிறப்பாகவே இருக்கும். இதே சித்திரை மாதம் 31ஆம் தேதிப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவானானவர் மிதனத்தில் அமரும் போது அவருடைய 9வது பார்வை அந்த ராகு பகவானை நோக்குவதால் பிரச்சனைகள் பெருமளவுக்கு இல்லாமல் குறைத்து நன்மையே கிடைக்கும். கடகராசி நண்பர்களுக்கு அஷ்டமமான 8ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்வதால் நீங்கள் சற்று கவனமுடன் எச்சரிக்கையுடன் செயலாற்ற வேண்டும். உடலில் சிறு சிறு காயங்கள் பிரச்சனைகள் உருவாகலாம். எச்சரிக்கை. வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது, ஏதாவது வீட்டில் வேலை செய்யும்போது அல்லது வெளியில் வேலை செய்யும்போது கவனமுடன் இருப்பது நல்லது. சிம்மராசி நண்பர்களுக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்வதால் நீங்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்கள் மூலம் அல்லது திருமணம் ஆகியிருந்தால் கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவருக்கும் சிறு சிறு மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் உருவாகலாம். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கன்னிராசி நண்பர்களுக்கு ராகு பகவான் 6ஆம் இடத்தில் அமருவதால் பெரிய அளவுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது. இதுவரையிலும் ஜென்மத்தில் இருந்த கேது பகவான் 12ஆம் இடத்துக்கு செல்வதாலும் இருந்த தடைகள் பிரச்சனைகள் சற்று அனைத்தும் விலகி விடுவதால் மிகவும் சிறப்பான பலனை இந்த ராகு கேது பெயர்ச்சினால் கிடைக்கும். நண்பர்களே, துளாராசி நண்பர்களுக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பதால் பூர்வ புண்ணியத்தில் அல்லது குலதெய்வத்தில் உள்ள புற்றுக்கன்று அல்லது ராகு கேது இருக்கும் இடத்துக்கு சென்று வழிபடுவது பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய தாக்கங்களை, பிரச்சனைகளை குறைக்கும். குழந்தைகளுக்கு ராகு பகவான் 5ஆம் இட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வதால் அவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள், சிக்கல்கள் வரலாம். அதனால் நீங்கள் குலதெய்வத்து கோயிலில் அல்லது விநாயகர் கோயிலில் ராகு கேது பகவான் இருந்தால் அவர்களுக்கு கீர்த்தி செய்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அவர்களுக்கு 4ஆம் இடமான சுகபோகஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்வதால்
நீங்கள் சற்று உணவு அல்லது நீங்கள் உணவு எடுத்துவதில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். அதாவது நிதானமாக செயல்பட வேண்டும். தேவையற்ற பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருப்பது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்வதால் மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் ராகு பகவானால். 4ஆம் இடத்தில் உள்ள சனீஸ்வர பகவானால் உடலுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் வருவது ராகு பகவானால் தீர்க்கப்படும். நாக தேவதையான ராகு பகவானை நீங்கள் தினந்தோறும் ஏதாவது ஒரு இடத்தில் ஆலயம் போகும்போது அங்கே உள்ள ராகு பகவானை, ராகு கேது இருவருக்கும் நீங்கள் அபிஷேகம் செய்வது அல்லது பிரார்த்தனை செய்வதால் நல்ல முன்னேற்ற பலன் உண்டாகும். மகர ராசி நண்பர்களுக்கு 2ஆம் இட வாக்கு ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்வதால் நீங்கள் சற்று கவனம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வார்த்தையில் வீண் விவாதம் சிக்கல்களை உருவாக்கிவிடும். கவனமாக நிதானமாக பேச வேண்டும். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசி ஏதாவது சிக்கலை உண்டாக்கக்கூடாது. யாராவது மீண்டும் மீண்டும் பேசுகிறாங்கிறதுக்காக அவங்க வார்த்தையை கட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அது உங்கள் வார்த்தையை உங்களுக்கு சிக்கலாயிரும். கவனமுடன் இருக்க வேண்டும். கும்பராசி நண்பர்களுக்கு ஜென்மத்திலேயே ராகு பகவான் அமர்வதால் சற்று மன உளைச்சல் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். எதுவும் கவனமுடன் கையாளுங்கள். குரு பகவான் உங்களை இதே மாதம் பயிற்சியாகி 5ஆம் இடத்தில் அமர்ந்து 9வது பார்வையாக பார்ப்பதால் சகல பிரச்சனைகளும் தீர்க்கும், சகல சுபகாரியங்களும் நடக்கும். அதே நேரம் மன உளைச்சல் ஆகாமல் கவனமுடன் இருப்பது நன்மை தரும். மீனராசி நண்பர்களுக்கு ராகு பகவான் இதுவரையிலும் ஜென்மத்தில் இருந்து 12ஆம் இடத்திற்கு மாறி இருப்பதால் கேது பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதும் மிகவும் சிறப்பு. சற்று ஆறுதல் தரக்கூடிய இந்த 7 சனி ஜென்ம சனியாக இருக்கிறது. குரு சாதகமாக இல்லை என்ற போதிலும் ராகு கேது இருவராலும் மன நிம்மதி அடையும் அளவுக்கு பிரச்சனைகள் தீர்த்து நன்மை உண்டாகும். நண்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி கேது பகவானானவர் மேசராசிக்கு 5ஆம் இட பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதால் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. ரிஷபராசிக்கு வந்துட்டு கேது பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிதுனராசி நண்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் சகல பிரச்சனைகளும் தீர்க்கப்படும், சிக்கல்கள் விலகப்படும். சகோதர சகோதரிகள் உடன் பிறப்புகளால் மற்றும் சற்று பிரச்சனைகள் வரக்கூடும். கவனமுடன் இருக்க வேண்டும். கடகராசி நண்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் கேது அமர்வதால் நிதானித்து பொறுமையாக யோசித்து வார்த்தையை பேச வேண்டும். அவசரப்பட்டு பேசினால் தன் வார்த்தை தனக்கு பிரச்சனையாகும். சிம்மராசி நண்பர்களுக்கு ஜென்மத்திலேயே கேது பகவான் அமர்வதால் சற்று கலக்கமாக இருக்கலாம். எதையும் மன திருப்தி அடையாமலே மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு குழப்பங்களை உருவாக்கும். கவனமுடன் இருக்க வேண்டும். கன்னிராசி நண்பர்களுக்கு ஜென்மத்தில் இருந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் போய் கேது அமர்வதால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சற்று குறையும், பிரச்சனைகள் விலகும், நன்மை உண்டாகும். துளாராசி நண்பர்களுக்கு இதுவரையிலும் நித்திரை ஸ்தானமான 12ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் 11ஆம் இட லாபஸ்தானத்துக்கு செல்வதால் அவர்களுடைய பிரச்சனைகள் முற்றிலும் தீர்க்கப்பட்டு நன்மைகள் பல வகையில் வந்து சேரும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்வதால் ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது அல்லது செய்யும் தொழிலில் மிகவும் கவனம் சிரத்தை எடுத்து நிதானத்தோடு செய்ய வேண்டும். திருப்தி இல்லாமல் அறக்குற மனசோடு ஒரு வேலை செய்தால் அதில் பல பிரச்சனைகள் உருவாகக்கூடும். தனுசு ராசி நண்பர்களுக்கு கேது பகவான் 9ஆம் இடத்தில் அமர்வதால் அவரால் பெரிய அளவுக்கு தாக்கமோ பிரச்சனைகளோ இருக்காது. இருந்தாலும் நீங்கள் 9ஆம் இடம் தந்தை வழி வந்த உறவு முறையால் சற்று கவனமுடன் கையாள்வது நல்லது. அவர்களுக்கு உடல் உபாதைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அதனால் அவர்களை சற்று உற்று நோய்க்கு சிறு பிரச்சனையாக இருக்கும்போதே அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பது நன்மை தரும். நண்பர்களே, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மகர ராசி நண்பர்களுக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதால் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது அல்லது வெளியில் ஏதாவது தெரியும் போது விஷ சந்துகளான பாம்பு, ராகு கேது என்ற பாம்பு கிரகங்களால் அல்லது தேள், பூரான், நாய் இந்த மாதிரி விஷ சந்துக்களால் சில பிரச்சனைகள் வரலாம். கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இருட்டில் எந்த இடத்திலும் ரைட்டு வெளிச்சம் இல்லாமல் செல்வது
தவிர்க்க வேண்டும். இரவு நேரத்தில் வெளி பயணத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நண்பர்களே, உங்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு 7ஆம் இடம் சப்தம் ஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதால் நண்பர்களிடம் பழகும்போது, பேசும்போது, அல்லது கணவராக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவரிடமும் சற்று நிதானித்து பேசுவது, வீண் வாக்குவாதம், பிரச்சனைகள் இதெல்லாம் உண்டாக்கும். நீங்கள் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் உத்தமம். மீனராசி நண்பர்களுக்கு கேது பகவானால் 6ஆம் இடத்தில் இருப்பதால் பெரிய அளவுக்கு எந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் உருவாகாது. அவரால் நன்மையே கிடைக்கும். நண்பர்களே, இன்றைய ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எல்லோருக்கும் மிகவும் நற்பலனை கொடுக்க வேண்டும் என வேண்டுகிறேன். நீங்கள் அனைவரும் இன்று மாலை ராகு கேது இருக்கும் இடத்துக்கு சென்று நீங்கள் வழிபட்டு உங்களுடைய பிரச்சனைகளை சிக்கல்களை தீர்த்து கொள்ளும்படி உங்களை அனைவரையும் வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.